ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் லைஃப் சேனல். நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பட்ஜிஸோட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அப்புறம் அதோட ப்ரீடிங், ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொதுவாகவே பட்ஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே எல்லா இடத்துலையுமே அடாப்ட் ஆகிடும். அப்புறம் அது வந்து சைலண்ட்டான பிளேஸாக தான் இருக்கணும். அப்புறம் அதோட கேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைனா கேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் அகலமாக வாங்குங்க. அப்புறம் அதில் ஒரு பேர் தான் அதில் வாங்கி விடணும். அப்புறம் நம்மளே கூட ஒரு வலை பச்சை கலர் வலை இருக்கும், அது செடிகளாக வேறுபடும். அதை வாங்கின்னு வந்து நம்மளே கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் வருது, அதை பார்த்து கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த பானையை கட்டியே ஆகணும். இல்லைனா அந்த முட்டை பானைகளில் தான் போடும், இல்லைனா அது வெளில வந்து போட்டுரும். வெளில போடும்போது சில எக்ஸ் உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த இடம் அமைதியாக இருந்தாலே அது சீக்கிரமாக எக் வச்சிரும். எக் வச்சப்புறம் பார்த்திங்கன்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கக்கூடாது. அப்புறம் அதோட எக் ஆச் ஆகிறது பார்த்திங்கன்னா 17லேருந்து 21 டேஸ் ஆகும். 21 டேஸ் மேலே அது பொறிக்கலைன்னா அது வந்து அன்ஃபெர்டிலைசர் எக். அப்புறம் அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அப்புறம் அதோட ஃபுட் பார்த்திங்கன்னா திணையறைகள் இருக்கணும், கொத்தமல்லி கொடுக்கலாம், புதினா கொடுக்கலாம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும். கொத்தமல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் காய்ஸ்.